ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் ரவா கிச்சடி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். ஹோட்டல் டேஸ்ட்டில் நல்லா போலன்னு ரவா கிச்சடி வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறப்படி எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் பண்ணால் கிளிக் பண்ணுங்கள். ரவா கிச்சடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாய் பாருங்கள், சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஒரு கப் ரவையை எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரவையை நல்லா வறுத்துக்கலாம். ரவையை பாருங்கள், லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துட்டேன். ரவையோட கலரு ரொம்ப சேஞ்ச் ஆகாத அளவுக்கு இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், வறுத்த ரவையை நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். நம்ம ரவை வறுத்த அதே கடாயில் எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு 1/4 கப்பு போல் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுமே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பாருங்கள், கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்புலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை லேசாக வதக்கி விடுங்க. வெங்காயம் பாருங்கள் லேசாக வதக்கிட்டோம். இந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கினா போதுமானது, ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூட 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா பச்சை மிளகா பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட பொடியாக கட் பண்ண ஒரு துண்டு இஞ்சி, பாருங்கள் இஞ்சி வதங்கிடுச்சு. இப்போ இதில் சின்ன சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக இதை கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1 நிமிஷம் இது நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நான் லேசாக வதக்கி விட்டுட்டேன். இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கிச்சடிக்கு தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்க பாருங்கள். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ரவையை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ நமக்கு வந்து கட்டி பிடிக்காது. இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இது ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். பாருங்கள், பார்த்திங்கன்னா ரவை பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருக்க பாருங்கள். நீங்கள் 1 கப் ரவைக்கு 1/4 கப்பு ஆயில் சேர்த்துனீங்கன்னா தான் ரொம்ப நல்லா புலன்னு வரும். 2 கப்பு தண்ணி சேர்த்துனீங்கன்னா தான் சரியாக இருக்கும் கிச்சடிக்கு. இப்போ இதில் நம்ம
1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் ஒரு 5-6 முந்திரி வறுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எண்ணெயில் நம்ம வெங்காயம்லாம் வதக்கும் போதே முந்திரி பருப்பை சேர்த்திக்கங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோட நம்ம நறுக்கின கொத்தமல்லி தழைகளை கொஞ்சமாக தூவிடலாம். தூவி ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுருங்க. ஹோட்டல் டேஸ்ட்டே ரொம்ப சிம்பிளாக சூப்பரான டேஸ்ட்டில் பாருங்கள் ரவா கிச்சடி செஞ்சுட்டோம். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமைச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.